தப்பு தப்பா ஃபோட்டோ எடுத்து என்ன பிளாக்மெயில் கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு வர சொல்லி நீங்க 2 பேரும் தப்பு பண்ணீங்கன்னு. உங்க அம்மா கூட உங்ககிட்ட வரதுக்கு முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு பயப்படுவாங்க. எதுக்காக எங்களை தேடி வந்திருக்கீங்க? முருகன்ற பையன் வந்து என்ன பிளாக்மெயில் பண்ணி தப்பு தப்பா ஃபோட்டோ எடுத்து என்ன பிளாக்மெயில் பண்ணி. அப்படியா விஷயம்? இந்த முருகனோட பழக்கம் எப்படி உங்களுக்கு? அவங்களாம் வேலைக்கு வருவாங்க, அவங்க அம்மா எல்லாமே ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. நான் வந்து அவங்க வீட்டுக்கு போவேன், சாப்பிடுவேன். அதேமாரி எங்கள் வீட்டில் வருவாங்க, சாப்பிடுவாங்க. என்னோட தண்ணி குடிக்க வந்தேன். தண்ணி குடிக்க வந்திருக்கும்போது அண்ணியும் தாங்க ஜூஸே இருக்குந்தா குடிங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. யாரு? முருகன்றவன். வாங்கியிருக்கேன். பெரிய விஷயம். இது எனக்கு ஒரு பெருநாடா அப்படின்னு. அப்புறமேட்டுக்கு சரி எனக்கு உடம்பு தலை சுற்றுது, நான் சரி நேரம் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலே படுத்தேன். அப்புறம் அவன் தப்பு தப்பாக ஃபோட்டோ எடுத்து பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சேன். கையில மாட்டின கீழே அப்படி பிசுக்கி அப்படி புழுங்கி சட்னியாக்கி. எப்படி உங்களுக்கு எப்போ தெரிஞ்சுது இப்படி ஃபோட்டோ எடுத்திருக்காரு? ஃபோட்டோ எடுத்து ஒரு 2 நாள் கழிச்சு ஃபோட்டோ காமிச்சேன். 2 நாளைக்கு முன்னே வந்து நீங்கள் வந்து ஜூஸ் குடிச்சிங்க பத்தியா, எங்கள் அம்மா குளிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க பத்தியா, அன்னைக்கு தான் நான் ஃபோட்டோ எடுத்தேன். நிஜமா சொல்லுமா, மனசாட்சி தொட்டு சொல்லு, இது பிளாக்மெயில் தானா? ஆமாம் மேம், பிளாக்மெயில் தான் மேம். என்னை பிளாக்மெயில் பண்ணி தான் மேம். நானே பார்த்தேன் மேம், என்கிட்டே காமிச்சேன் மேம். இவங்க சொல்கிறாங்க நீங்கள் அவங்கள பிளாக்மெயில் பண்ணி அவங்கள தப்பு தப்பாக ஃபோட்டோ எடுத்து அவங்கள தப்பான விஷயங்கள் பண்ண வச்சுருக்கீங்கன்னு. இவங்க 2 பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்? மேடம் அவங்க ஃபஸ்ட்டு அம்மாட்டெலாம் வந்து பேசினு இருப்பாங்க. அப்போது பேசினு இருக்கும்போது அப்படியே பேசினே இருந்தாங்க. அப்படியே பழக்கமாச்சு. அதுக்கப்புறம் ஃபோன் மட்டும் பண்ணுவாங்க. எங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை வந்துச்சு, தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்ச. இல்லை புரியல. அதுக்கப்புறம் அவங்க வீடு அங்கே போயிட்டாங்க, கிருஷ்ணா நகர் கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க. அங்கேருந்து அப்புறம் ஃபோன் மட்டும் பண்ணாங்க, நான் ஃபோன் பேசுவேன், அவ்வளோதான். அப்படியா? நீங்கள் சொன்னீங்க அவர் வருவார், வந்து தப்பு பண்ண சொல்லுவாருன்னு. நீ சொல்லலை? சொல்லலையே. நீ சொல்லலை? என்ன ஃபோட்டோ எடுக்கல நீ? ஒரு ஃபோட்டோ கூட இல்லை மேடம். இருங்க இருங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தேவடியா மாதிரி தெரியுதுல்ல மேடம் ஒரே ஒரு நாள் பத்தி ஒரு கொல்லி நிலத்தான உட்காந்து இருக்கும்போது ஃபோட்டோ எடுத்து அப்போவே டெலிட் பண்ணிட்டேன். அதை ஃபோட்டோனா மூஞ்சி இப்படி பேச மாட்டோம். அப்படியா விஷயம்? என்கிட்ட நீ தப்பா ஃபோட்டோ எடுத்து நீ என்கிட்ட காட்டல மேடம். பொய் சொல்லாத, பொய் சொல்லாதடா. நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? நீ பொய் சொல்ற, பொய் மட்டும் ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். சொல்லாத. நீ என்கிட்ட தப்பா இருந்து என்ன அசிங்கமா ஃபோட்டோ எடுத்து என்கிட்ட காமிச்சதானே நீ? நான் காமிக்கல மேடம். இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? அது வந்து அவங்க குடும்பத்தை கூட வாழ்றதுக்காக இப்போ மாற்றி சொல்லிங்க மேடம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட பேசலாம் செத்துரும் அது இதுன்னு கூட்டு போயிருவியா? குடும்பத்தோட வாழலாம் கூட்டு போயிருவ நீ? நானா வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? 10,000 ரூபாய் வச்சுட்டு நீ வாடி, நான் ரெடியா வண்டியில் நிக்கிறேன். 10,000 ரூபாய் எத்தனை நாளைக்கு உனக்கு உதவும்? பேச்சு வாங்கல, சும்மா பேசுறது தான். நான் காமெடியா பேசுறேன். எப்படி சும்மா அடுத்தவங்க பண்ணிட்டே கூட எப்படா சும்மா? அந்த இங்க வாங்க. ரெக்கார்டிங் எடுத்துக்கிறீங்களா? வேணா கொடுங்க, தெரியும். நான் மட்டும் பேசிக்கிறேன், அதுவும் பேசிக்கிறேன். அதுவும் இங்க வாழ முடியாது. ஃபாரின் போலான்னு கூப்பிடுறேன். ஃபாரின் போற மூஞ்ச பாருங்க. என்ன கூப்பிடுவீங்க அவங்கள? அண்ணியும் கூப்பிட்டு. அண்ணியோட அர்த்தம் தெரியுமா? அவங்களுக்கு 2 இருக்காங்க. அது தெரிஞ்சிருந்தா அவங்க ஏன் என்கிட்ட பழகுனாங்க. நீ ஏன் படுன? ஊருக்குள்ள பிள்ளைய பெத்து விட சொன்னா எல்லாம் குட்டி சாத்தானையும் ராப்பையையும் பெத்து விட்டு வீதியில மேய விட்டுருக்கானுங்க. மேய நான் வேணாம் அக்கா தங்கச்சி இல்ல? நான் வேணாம் அம்மா எனக்கு புருஷன் இல்லைன்னு சொல்லிட்டு நான் உன்னை கூப்பிட்டனா? எனக்கு புருஷன் இல்லையா? இருங்க நீங்க பேசாம இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, நீங்க ஊருக்கு போனப்போ அவர் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இந்த பையன் உங்களை கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு வர சொல்லி நீங்க 2 பேரும் தப்பு பண்ணீங்கன்னு. அது என்ன விஷயம் சொல்லுங்க. வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. பிளாக்மெயில் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொன்னாரு என்ன? ஏய் நீ சொல்லல மேடம். அன்னைக்கு நைட்டு அதுவே 7:30 வந்துச்சு மேடம். ஈவினிங் வந்து என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. வந்துச்சு எங்கள் வீட்டுக்கு. ஈவினிங் வந்து எங்கள் வீட்டுக்கு இன்னைக்கு பெங்களூர் போயிட்டாங்க. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து நான் 7:30 உங்கள் கல்யாணம் வந்துடும், நீ எங்கள் வீட்டாண்ட வந்துடும். எங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டு பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. மணி ஒரு 4 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி நீ 7 மணிக்கு இங்க வரலனா அப்ப ஏன் போட்டோ காமிச்சாங்க?
ஃபோட்டோ காமிச்சு நான் என் ஃப்ரெண்டுங்களுக்குலாம் அனுப்பிச்சிடுவேன், நெட்டில் போடுவேன், நீ என்ன பண்ணியோ தெரியாது, 7 மணிக்கு வந்தே ஆகணும். உங்களை கட்டி வந்து சாகாம என்னென்ன டார்ச்சர் அனுபவிக்கணுமோ எல்லாமே அனுபவிப்பேன். என் சாப்பிட்டா இன்னொன்று 4 மணிக்கு கால் பண்ண சொன்னாங்களா, அவங்ககிட்ட ஃபோனே இல்லை. இவங்க வந்து ஊருக்கு போயிட்டாங்க. அவங்க மாமனார் வீட்டு செல்லு அங்கே இருக்கு, ஃபோன் இவங்க கிட்ட இல்லை. நான் எப்படி 4 மணிக்கு கூப்பிட்டு சொல்ல முடியும்? 4 மணிக்கு கால் இல்லைங்க மேம், நேர்ல வந்து சொல்றாங்க. இவர் முன்னாடி சொன்னாங்க ஃபோன் ஊருக்கு பண்ணாங்க போன தெரிஞ்சிச்சிங்க மேம், ஊருக்கு போன தெரிஞ்சு இவங்க வீட்டு மேலதான் வந்து ஒத்து விடுவோம் பாட்டுக்கு, ஒத்து உலக விடுவோம் பாட்டுக்கு. மேடம் ஃபர்ஸ்ட்ல முன்னாடி எல்லாம் உட்கார்றதுக்கே பயமா இருக்கு தம்பி. ஏன்னா அன்னைக்கும் அம்மாக்கும் அக்கா தங்கச்சிக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியலல்ல. எப்படி நான் முன்னாடி உட்கார்றது? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. எப்படி நான் உங்ககிட்ட பேசுவேன் சொல்லு? தம்பின்னு சொல்லிட்டு வேறுங்க வராதீங்க. எப்படிப்பா பேசுவேன்? அம்மாக்கும் மனைவிக்கும் யார் வித்தியாசம் சொல்லி கொடுக்கறது? அவனே அங்க மட்டும் நான் இருந்திருக்கணும், கல்ல எடுத்து கண்ணாடி உடைச்சிருப்பேன். தப்புதான் மேடம், அவங்களுக்கு சரியா இருந்தா நாங்கள் இடம் அப்படி போவோம். உங்க அம்மா கூட உங்ககிட்ட வரதுக்கு முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு பயப்படுவாங்க. வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல. இருக்கா தம்பி? ஒரு வகையில் தப்பு தான் மேடம், ஆனால் இன்னொரு வகையில் அது காரணம் வந்து அவங்க தான் மேடம். அப்ப நீ கொஞ்சம் விவரமா சொல்லு, என்ன நடந்தது? அப்புறம் ஒரு நாள் வந்து அவங்க எங்கள் வீட்டாண்ட வந்து பேசியிருந்தாங்க. எங்கள் வீட்டில் அப்போ யாரும் இல்லை, எங்கள் அம்மா அங்கே வெளியே இருந்தாங்க. அப்படி போட்டு இப்படி போட்டு அப்படி போனானா, இப்படி போட்டு அப்படி போட்டு எப்படியோ போனானா, அந்த மாதிரி இல்லையா இருக்கு. அதுக்கப்புறமேட்டு இது வந்து உள்ளே இருந்து பேசிருந்துச்சு. அப்படியே பேசியிருந்து அதுக்கப்புறமேட்டுக்கு என்னை ரூமில் இட்டு போயிடுச்சு. அதான் மேடம் அன்றைக்கி அப்படியே சும்மா கிஸ் பண்ணணும், அவ்வளோதான். அது எப்படி அது அண்ணின்னு சொல்லிட்டு நீ அப்படி பண்ணுவேன்? மேடம் அது ஃபர்ஸ்ட்லேருந்து என் மேலே உட்காருவாங்க, அப்படியே போயிட்டு போயிட்டு அப்படியே பழகமாயிடுச்சு. யார உட்காருவாங்க? மேடம் சாப்பிடுங்க சார், என்ன சாப்பிடுங்க சார். அப்ப உங்களுக்கு வருத்தமா இருக்காது இப்படி அம்மா மாதிரி இருக்கிறதுவங்க இப்படி பண்றாங்களேன்னு? நான் அதே போல சொல்லிக்கிறேன் மேடம். இதெல்லாம் உங்க அம்மாட்ட போய் சொல்ல வேண்டியதானே? ஆனா அம்மா வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? சொல்ல கிடையாது. ஏன் அது சொல்லணும் மேடம். அதுவாவே மேல வந்து விழுறதுனால அனுபவிச்சுட்டு போறோம் விட்டுட்டியா? சொல்லுப்பா. அவங்களே போறாங்க, இது போய் எதுக்கு அம்மா சொல்லிக்கணும் அப்படின்னு. பரவாயில்ல, அனுபவிச்சுட்டு போறோம் இந்த விட்டுட்டேன். வயசு அது வேற. வயசா? ஏன் அவங்க அப்படி பழகினாங்க உங்ககிட்ட? அது தெரியல மேடம். உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல, இவ்வளவு க்ளோஸா பழகி இருக்கீங்க. ஏன் பழகினா அதான் என்னையா உனக்கு புரியுன்னு கேட்டா அது எனக்கே தெரியல அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க மேடம். கர்ம கர்மா ஊராடாது. இவன் முன்னாடி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முன்னாடி இவன் வச்சிருக்கேன்றியா. ஃபோன் பண்ணிட்டு அவங்க பேசுவாங்க. நான் திட்டுவோம் மேடம், உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை, உங்கள் பர்சனல் அப்படின்னு சேர்ந்தவங்க தெரிஞ்சா பிரச்சனை வருன்னுவேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது, நான் பார்த்துட்டு எந்த பிரச்சனை வந்தாலும் அப்படின்னு சொல்லுவாங்க மேடம். இவங்க சொல்லுவாங்களா? சரின்னு சொல்லிட்டு அவங்களே பேசுறாங்க நம்மளும் சொல்லிட்டு நானும் பேசிட்டேன் மேடம். என்ன நடந்தது அதை மட்டும் சொல்லு. இத பாரு, அந்த பையன் நிஜமாவே உனக்கு மருந்து கொடுத்து உன்னை ஏமாத்தி போட்டோ எடுத்துருந்தா வச்சுக்கோ, நீ இப்படி உட்கார்ந்து இருக்க மாட்ட. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இப்ப அவனோட பல்ல தட்டி கீழே போட்டிருப்ப. தப்பு பண்ணது உண்மை தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும். ஆனா அவங்க புருஷங்கிட்ட மன்னிப்பு கேட்டு சேர்ந்து வந்தா மேடம். அதை நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேடா, உன் சூத்த அறுத்து சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன், மரியாதையா இருந்துக்க. அது அவங்க புருஷன் பொண்டாட்டி பாத்துப்பாங்க. போன் பேசும்போது முதல்ல அம்மாக்கு அக்காக்கு தங்கச்சிக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க படிச்சு. இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்தது உனக்கு? எனக்கு தைரியம்லாம் இல்லைங்க மேம், இவன் பண்ண டார்ச்சர்னால தான் மேம் இந்த மாதிரி நான் பண்ண வேண்டியதா போச்சு. ஏன் பாட்டு ஏன் பாட்டு ஒத்து விடுவோம் பாட்டு. தப்பு. இப்போ நீ அங்க உன் புருஷன்ட்ட நல்ல பேரை வாங்கிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ற. இல்லைங்க மேம், இல்லைங்க மேம். பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. நான் இங்க என்ன நடந்திருக்கு நான் சொல்றேன். இவங்க சொல்ற மாதிரி மருந்து கொடுத்தெல்லாம் அவன் போட்டோ எடுக்கல. அவங்க 2 பேரும் தப்பா இருந்திருக்காங்க. அந்த டைம்ல அந்த பையன் போட்டோ எடுத்திருக்கான். வெரி வெரி கிளியர் தம்பி. சரிங்க சரிங்க. 2 பேரும் தப்பு பண்ணியிருக்காங்க. அவங்க பழிய பூரா அவங்க மேல போடுறாங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தேவடியா மாதிரி தெரியுதுல்ல. ஒருவேளை அவங்க தப்ப உணர்ந்திருக்கலாம், உங்க கூட வாழ நினைக்கலாம். அதை பத்தி பேசுவோம். அதுக்கு முன்னாடி உங்க அப்பா அம்மாட்ட பேசுவோம். சரிங்க.